இப்போ வந்து நாங்கள் எங்கள் மாமா வீட்டுக்கு வந்திருக்கிறோம். இங்கே பாருங்கள், வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக கொச்சி காடு தான் போட்டிருக்காங்க. அதுக்கு நடுவில் இந்த வரப்பு சூப்பராக இருக்குது. ரீல்ஸில் எல்லாரும் மாதிரி ஏங்க எங்கள் ஊரை பாருங்கிற மாதிரி. எங்கள் ஊரில் வந்து பெருசாக ஆறு குளம் கொட்டையெல்லாம் கிடையாது. ஃபுல்லாக விவசாயம் தான், மேட்டுக்காடு தான். இங்கே பாருங்கள் எங்கள் ஊரையும் எங்கள் மாமா கட்டை எப்படி மெயின்டைன் பண்ணுறாருன்னு பாருங்கள். இந்த சைடு குச்சி இப்படியே போகலாம், நீட்டாக தடம் இருக்குது பாருங்கள். அடுத்து இங்கே ஃபுல்லாக பைப் லைன் போட்டு வச்சுருக்காராட்டுக்கு. அங்கங்கே இருந்தால் அப்படியே திறந்து விட்டுக்கலாம். அப்படியே பார்த்தியே தண்ணி கட்டுறாங்க. நம்ம ஏரியா ஃபுல்லாக தென்னை மரம், பாக்கு மரம் அப்படி பார்த்துட்டு நெல் வயல்னு பார்த்துட்டு, இங்கே வந்து இந்த குச்சி கிழங்கு, மஞ்சள் எப்படின்னு பார்க்குறப்ப இதுவும் தனியாக ஒரு ஃபீலிங்காக தான் இருக்குது. இப்படி போனால் இங்கே ஃபுல்லாகவே பாத்தி தான் போட்டிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் களிமண் காடு. ஃபுல்லாக குச்சிக்கிழங்கு தான், மரவள்ளி கிழங்கு, குச்சிக்கிழங்கு எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள். அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். இப்போ வந்து நம்ம அடுத்து திருவிழா வந்து இன்றைக்கி வந்து நேற்று அழகு குத்திட்டாங்க, பூஜை அக்னி சட்டி எடுத்துட்டாங்க. இன்றைக்கி தீமிதிலாம் இருக்குது, பொங்கம்மா விளக்கு இருக்குது. ஸோ அங்கேயும் போவோம். இன்றைக்கி அவங்கள பொங்கம்மா விளக்கு வச்சு கறியும் ஆக்குவாங்களாம். ஸோ இன்றைக்கி நான்வெஜ் விருந்து இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவோம். இதுக்கு பேக் சைடில் அப்படியே வந்து நம்ம காடு, அதாவது நம்ம அப்பா அம்மா காடு, விற்றுட்டு போன காடு. ஸோ அதையும் அப்படிங்கிறது பார்ப்போம். அங்கேயும் நம்ம ஒரு ரவுண்ட் அடிப்போம் போய். நல்லா இன்றைக்கி கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. அது இல்லாமல் இங்கே காற்று சும்மா விசு விசுன்னு வருது. நம்ம வந்து கொல்லிமலை அடிவாரத்தில் தான் இருக்கோம், இருந்தாலும் அங்கே காற்று கம்மி தான், உருக்கமாக இருக்கும். ஆனால் இங்கே காற்று செம்மையாக அடிக்குது. கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. சரி வாங்க அப்படியே டைம் லாப்ஸில் போட்டு, இல்லை ஃபஸ்ட்டு நம்ம வீட்டை பார்த்துருவோம். பின்னாடி பேக் சைட்லேருந்து பார்த்துடலாங்க. வருஷம் ஒரு 4 தடவையாச்சும் வந்துடுறதுங்க. அப்போ தான் இந்த பிறந்த ஊரோட டச்சில் விட்டு போகாமல் இருக்கும். அதனால் இந்த வருஷமும் நோம்பிக்கு வந்தாச்சு. நம்ம வந்து ஒரு அடர்ந்த காடுன்னு சொல்லாங்க, அமேசான் காடு மாதிரி டச்சே இல்லாமல் தான் இருப்போம். நம்ம ஊருக்கு ஒரு பஸ் வசதி கிடையாது, ஒரு மளிகை கடை கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால் ஊருக்குள்ளே நோம்பி போட்டால் தான் நம்ம இதுதாங்க நம்ம விற்றுட்டு போன வீடு, காடு. அண்ணா அந்த சைடும் இருக்குது நிறையா. இந்த பெரிய தென்னை மரம் மட்டும்தான் நம்ம போகிறப்ப இருந்துச்சு, ஒரு 5-6 தென்னமரம். இது கிட்டத்தட்ட என் வயசே இருக்குங்க, 26 வருஷம் இருக்கும். இந்த சின்ன தென்னை மரம்லாம் இப்போ காடு வாங்கினவங்க வச்சுருக்காங்க. அதை நம்ம அப்புறமா போய் பார்க்கலாம், ஏன்னா வீட்டில் எல்லாம் கிளம்பிட்டாங்க, அடுத்து அங்கே போகணும். சரி நம்ம காட்டில் நம்ம காலடி வச்சுருவோமாங்க. அப்பா நம்ம மண்ணில் நம்ம காலை வச்சாச்சுங்க. சந்தோஷம்தான். நம்ம காட்டை விற்றுட்டு போனாலும் பழைய ஞாபகங்கள் எல்லாம் வருது மனசுக்குள்ள, ஒரு மாதிரி மனசை போட்டு பிசையுதுங்க. இது அப்படியே இப்போ வந்து நம்ம அப்பாவோட சொந்தக்காரங்க மாமா வாங்கியிருக்காங்க. இது பின்னாடி அவங்க பேக் சைடு இருக்காங்க. இது சரிங்க, நம்ம போவோம், டைம் ஆச்சு. அடுத்து போய் திருவிழாவில் என்ன நடக்குது எல்லாம் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். எங்கள் அக்காவோட பெரிய பையன், அதாவது என்னோடய குழந்தைன்னு சொல்லலாம், அவனுக்கு இன்றைக்கி பர்த்டே. அந்த செலிப்ரேஷனையும் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வேகமாக போய் கிளம்புவோம். இன்றைக்கி டிரைவிங் வேறு நம்ம கார் தான். நம்ம கார் பாருங்க அங்கே நிற்கிது. போய் கிளம்புவோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு மாமா வீட்டுக்கு வந்தாச்சு, அவங்களையும் பார்த்துட்டு போயிடலான்ட்டு. இவனுங்களாம் எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு இங்கே விளாண்டுட்டு இருக்கானுங்க. இவர் தான் பர்த்டே பாய், பிருத்விக். ஹாப்பி பர்த்டே. ஓ பர்த்டே பாய். எல்லாம் எப்படா வந்து ஃப்ரீயாக இருப்பானுங்கன்னு விளாண்டுட்டு இருக்கானுங்க. இது இன்னொருத்தவங்க தோட்டம், எல்லாம் சொந்தக்காரவங்க தான் சுற்றி முற்றிலும். இவங்க ஃபுல்லாக வெங்காயம் தான் போட்டிருக்காங்க. அப்புறம் இவங்களும் கொஞ்சம் அங்கே வந்து குச்சி போட்டிருக்காங்க. இப்போ தாங்க இந்த ரோடெல்லாம் இப்போ தான் போட்டிருக்காங்க. இப்போ ஒரு 1 வருஷத்துக்குள்ளே தான் இங்கே தார் ரோடே. எனக்கு நினைவு தெரிஞ்சு 25 வருஷமாக இங்கே வந்து தார் ரோடு கிடையாது, ஃபுல்லாக மண் ரோடு தான். இங்கே முடிச்சுட்டு அடுத்து நம்ம வந்து திருவிழாவுக்கு போகிறோம். போகலாம் வா. திருவிழாவுக்கு டைம் ஆச்சு. திருவிழாவுக்கு பொம்மை வாங்கலாம், திருவிழாவுக்கு போகலாம்.
ரிமோட் கார்லாம் நான் விளையாடுவேன், உங்களுக்குள்ள சும்மா. சரி வாங்கிக்கலாம். ஆனால் ஒயர் இல்லாத மாதிரி ஒரு 1000 ரூபா காசு கொடுங்க போதும், வாங்கிக்கலாம். சரி வாங்க போகலாம். சரி போகலாம் 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 போகலாம். காலையில ஏண்டா ஓட்டுற நான் யார வேணாமாடா? வீட்டுக்கு போகலான்டா, வாடா. நம்ம மாமா வீட்டுக்கு வந்திருந்தப்போ அப்படியே பக்கத்தில் வந்து இந்த குச்சிக்காடுலாம் இருக்கு இல்லைங்க, இதில் வந்து அசுவரி நோய் என்னமோன்னு சொல்கிறாங்க. இலை மேலே ஃபுல்லாக பேன் மாதிரி அந்த நோயாமா. அதுக்காக இங்கே வந்து ட்ரோனில் வந்து மருந்தடிச்சாங்க. ஸோ இவனுங்கெல்லாம் வந்து நம்ம மிஷினில் அடித்ததானே பார்த்துருக்கானுங்க, ட்ரோனில் அடித்தோடனே ஆர்வமாயிட்டானுங்க அடுத்தது பார்க்குறதுக்காக. அதனால் அதை போய் நம்மளும் பார்த்துட்டு வருவோம். ஃபுல்லாக இங்கே நல்ல குச்சிக்காடை எல்லாம் இப்போ குச்சி மாறிட்டாங்க. முன்னே கிட்ட ஒரு 15 வருஷத்துக்கு நல்லா கரும்பு போட்டுட்டு இருந்தாங்க ஒரு சிலர்லாம். இப்போல்லாம் இந்த கரும்பை விட்டுட்டாங்க. இங்கே முத்து சோளம் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இது என்ன மரம் நட்டுருக்காங்கன்னு தெரியலையே. இங்கே கொஞ்சம் நவா மரம் மாதிரி இருக்குங்க, பார்க்கறதுக்கு ஃபுல்லாக நவாப்பழ மரம் மாதிரி இருக்குங்கெல்லாம். இப்போ வந்து இந்த ட்ரோனை பார்க்கணுன்னு ஒரே இடம், அதனால் இவனுங்க ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வந்துட்டானுங்க. இப்போ சித்தி நீங்களும் வாங்க, எங்களுக்கு காமிங்கன்னு கூப்பிட்டு போகிறானுங்க. வாங்க நம்மளும் போய் அந்த ட்ரோனை பார்த்துட்டு வந்துடுவோம். எங்கே ஜூம் போய் பார்ப்போம். இங்கே பாருங்க பறக்குதா. எல்லாம் இப்போ இது மாதிரி மருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல். இங்கே பாருங்க. அப்போ கீழால் அந்த தலைமையில வந்து கரெக்டாக மருந்து அடிக்கிறதுக்காக இது வச்சுருக்குறாங்க. அங்கே பாருங்க. தெரியுதுங்களா? நம்ம ஃபோனில் அவ்வளோதான் ஃபோக்கஸு, கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கும். அங்கே பாருங்க. இருங்க, எனக்கு கொஞ்சம் போய் பக்கத்தில் பார்க்கலாம். எல்லாம் இந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கல்யாணத்தில் ட்ரோன் வச்சாங்க. அப்போ வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ இதை பார்க்குறப்ப இன்னும் ஆச்சரியமாக தான் இருக்குது. நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்துட்ருக்கேன். நேரில் ஃபஸ்ட் டைம் இதாங்க பார்க்குறோம் எல்லாருமே. எது பார்த்தியா? பாரு. மணிக்கு வந்து இது 600 ரூபா வாங்குறாங்களாங்க. மணிக்கு இல்லை, இங்கே வந்து ஒரு டேங்க்குக்கு 600 ரூபா வாங்குறாங்களாம். இப்போ தான் விசாரித்தேன். ஏன்னா நம்ம பக்கம் இன்னும் வந்து வரல. ஏன்னா நம்ம ஃபுல்லாக பாங்காடு வந்து வாங்காடு தானே நம்ம ஏரியாவில். அங்கே வந்து டீப் போட்டு அடிச்சிருவாங்க. அங்கே பாருங்க, அங்கே போதுங்களா? டீப் போட்டு அடிச்சிருவாங்க. ஸோ அது டேங்க்குக்கு வந்து இப்போ டேங்க்கை நம்ம ஊரில் அடித்தா 45 ரூபாயிலேருந்து 50 ரூபா வாங்குவாங்க. இது வந்து ஒரு டேங்க்குக்கு 600 ரூபாயாங்க. சும்மா ரவுண்டு பட்டாசாக கிளப்புது பாருங்க. ஐயா, பார்க்க ஜாலியாக இருக்குது, குழந்தைங்களுக்குலாம் ஜாலியாக இருக்கும். நல்லா தெரியுது பாருங்க. ஃபைனலாக நம்மளோட சொந்த இடங்க. முன்னாடி சொந்த இடம், இப்பயும் நம்ம சொந்த இடம் மாதிரி நினச்சிக்கிற அளவுக்கு இப்போ வாங்கியிருக்கவங்க நம்மளை வச்சுருக்குறாங்க. இந்த வாசல், இந்த வீடெல்லாம் நிறைய ஞாபகங்களை ஞாபகப்படுத்துது. கொஞ்ச நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிடலாம். லாக்டவுன் டைம்லலாம் இந்த பாதாம் மரத்துக்கு அடியில் படுத்தது, கட்டில் போட்டுக்கிட்டு விரவடுப்பை கூட்டி நல்லா தக்காளி வணக்கி எல்லாரும் சாப்பிட்டதெல்லாம் ஞாபகம். வாங்க எல்லாம் பப்ஸ் சாப்பிடலாம். இது அது பிஸ்கட், அது அப்புறமா தட்டு கொடுமா எல்லாத்துக்கும். எல்லாத்துக்கும் வச்சு தரேன், இருங்க. பிஸ்கட் நீ ஃபர்ஸ்ட் பப்ஸை சாப்பிடுங்க, அப்புறம் அவன் வந்து வாங்கிட்டோம். நீங்கள் போங்க. பப்ஸ் தான் சமையல் எல்லாத்துக்கும். அது அப்புறம் சமையல். இப்போ இதை ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடுங்க, அப்புறம் சாப்பிட்றோம். இவங்களும் ஏய் பப்ஸ் சாப்பிடுறீங்களா இல்லையா? பிரித்விக் பப்ஸு, பர்த்டே பாய் பப்ஸ் சாப்பிடுங்க வாங்க. வேண்டாமா? சரி உன் பங்கு எனக்குப்பா. நல்லா சூடா இருக்காது. மாமா நீ சாப்பிடுத ஃபர்ஸ்ட்.
அம்மாயி கொடுத்துட்டு புளிய பரவாயில்லடா மாமா சாப்பிட்டாங்க அப்ப சாப்பிடுவாங்கம்மா நீ பேப்பர்ல சாப்பிடுற நானும் பேப்பர் இருக்கு பேப்பர்ல சாப்பிட்டுக்கிறேன் நானும் உள்ள முட்டை இருக்கும் சாப்பிடு உள்ள முட்டை இருக்கும் சாப்பிடு நல்லா இருக்கு சூடா முழு முட்டைடா ஃபுல் முட்டை வச்சிருக்காங்க ஃபுல் முட்டை ஆனா சூடா இருக்கு பயங்கரமா நல்லா இருக்கு கோழி முட்டை தான் வாங்க வச்சுக்கோ அடுத்து பாதாங்காய் வெட்டி சாப்பிடலாம் தென்னங்கன்னு வைக்க போறாங்களா ஏன் அந்த ஓரத்துல இருந்த செத்து போச்சா இங்க ஏதோ ஒரு பாக்கன்னு இருந்துச்சுல்லடா செத்து போச்சா இந்த ஆமா பாதி நிக்குது வெளியே என்ன வந்து ஓ ரொம்ப பச்சையா இருக்கணும் உள்ள கொஞ்சம் அடியோட அங்க பைப்பு கீழே போச்சுன்னா போச்சு பாரு அது வேரோட எடுக்க போகுது அப்படின்னு இல்லை எதோ அங்கெல்லாம் முள்ளு சாமி வண்டி தூக்கு வேற எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஆழமா போயிடுச்சேன் வண்டி காஃபி குடிக்கலாம் வரேன் ஏய் காஃபி குடிக்க வாடா காஃபி கம்மிங் காஃபியை குடிச்சிட்டு நம்ம அப்படியே போய் திருவிழாவை கண்டினியூ பண்ணுவோம் இனிமேல் வீடியோ அங்கே போய் பார்க்கலாம்